வணக்கம். இன்றைக்கி நம்ம புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 4 விதமான புட்டு செய்ய போகிறோம். என்னென்னா, 1 கேழ்வரகு புட்டு, 2வது மரவள்ளி கிழங்கு மாவில் செஞ்ச புட்டு, 3வது கம்பு புட்டு, 4வது பச்சரிசி மாவு புட்டு. இப்போ நான் சொன்ன இந்த 4 விதமான புட்டில் கடைசியாக சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சரிசி புட்டு, அது மட்டும்தான் வெறும் பச்சரிசி மாவு மட்டுமே வச்சு செய்வோம். மற்றபடி கம்பு புட்டுக்கு கம்பு மாவும் அரிசி மாவும் வச்சு செய்வோம். அப்புறம் கேழ்வரகு புட்டுக்கு அரிசி மாவும் கேழ்வரகு மாவும், அப்புறம் கிழங்கு புட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மரவள்ளி கிழங்கு மாவும் அரிசி மாவும் சேர்த்து செய்கிற புட்டு. இப்போ நம்ம புட்டுக்கு மாவு எப்படி பிசைகிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் எடுத்துருக்கிறது கேழ்வரகு புட்டுக்கு எப்படி பிசைகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேழ்வரகு புட்டுக்கு நான் 1 கப் அரிசி மாவு 1 கப் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சிட்டிகை சுக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா பிசறிக்கலாம். புட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறையா ஊற்றி பிசைஞ்சிட்டோம்னா புட்டு சரியாக வராது. அதனால் சும்மா கொஞ்சமாக தொளித்து தான் பிசையணும். ஏன்னா மாவு நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் புட்டு நல்லா வரும். இந்த மாவு பிசையும் போது சின்ன சின்ன கட்டிகள் நிறையா வரும். அந்த கட்டியெல்லாம் நல்லா உதுத்து விட்டு நல்லா மணலாட்டம் பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா பொல பொலன்னு கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிடும் போது நல்லா பஞ்சு மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ இந்த கேழ்வரகு மாவு கலந்த மாதிரியே மற்ற எல்லா மாவும் கலந்து வச்சுக்கலாம். கிழங்கு மாவு புட்டுக்கு மரவள்ளி கிழங்கு மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப். அப்புறம் கம்பு புட்டுக்கு கம்பு மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப். அப்புறம் பச்சரிசி புட்டுக்கு வெறும் அரிசி மாவு மட்டும் 1 கப் எடுத்துக்கலாம். மற்றபடி கேழ்வரகு மாவுக்கு எப்படி பிசைஞ்சோமோ அதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், புட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக புட்டு சாப்பிடும்போது சாஃப்டாக வராது. இது எங்களோட அனுபவம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ 4 விதமான புட்டுக்கும் மாவு தயார் செஞ்சு வச்சுக்கிட்டோம். இந்த புட்டு செய்யும் போது புட்டு குழாயில் மேலேயும் கீழே வைக்கிறதுக்கு கேரட், தேங்காய், பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன். இந்த பச்சைப்பயிறு முதல் நாள் இரவே ஊற வச்சு முளை கட்டினது. இப்போ இனிமேல் நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ புட்டுக்குள்ளாயில் முதல்ல கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சைப்பயிர், அப்புறம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இதில் முதல்ல ப்ளைன் புட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்கு பச்சரிசி மாவு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த புட்டுக்குள்ளாயில் மாவு நிரப்பும் போது ரொம்ப அழுத்திலாம் மாவு போடக்கூடாது. சும்மா அந்த மாவு இறங்கிறதுக்கு புட்டுக்குள்ளாய் மட்டும் மேலாப்பில் தட்டி விட்டோம்னா போதும். ஏன்னா மாவு ரொம்ப அழுத்தி போட்டுட்டோம்னா புட்டு சாப்பிடும்போது உதிரி உதிரியாக வராது, ரொம்ப கெட்டி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இந்த புட்டுக்குள்ளாயில் 3/4 அளவுக்கு மாவு நிரப்பிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கேரட்டு, பச்சைப்பயிறு, தேங்காய் இது 3ஐயும் மேலே வச்சுக்கலாம். இந்த புட்டுக்குள்ளாயை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். புட்டுக்குள்ளாயை அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட்டு நல்லா பொல பொலன்னு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி மற்ற மாவையும் புட்டுக்குள்ளாயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது புட்டுக்குள்ளாயில் ஒரே சமயத்தில் 2 விதமான புட்டு வர மாதிரி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், சுலபமான முறையிலேயே நல்ல பொலபொலப்பான புட்டு, அதுவும் 4 விதமான புட்டு தயாராகிடுச்சு. நல்ல மெதுன்னு 4 விதமான புட்டு தயார். சாப்பிடலாம்.